வணக்கம். நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா. போன எபிசோடு கடைசியில பரோடாவில் சுவாமி சுகபோதானந்தா அவர்கள் சந்தித்த ஒரு பெண்ணோட வாழ்க்கை வரலாற்றின் கதையை அடுத்த இதில் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த புக்கையே நான் உங்களுக்கு முதல்ல கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த புத்தகம் சாதாரணமாக நம்ம கைக்கு வரலங்க. இது விகடன் வாசகர்களால், அதாவது விகடன் ஒரு புக்கு வந்துச்சு இல்லையா, அந்த புக்கில் வாரம் வாரம் இந்த புத்தகத்தோட எபிசோட்ஸ் வெளியாயிருக்கு. இது பல பேரோட மனங்களை கொள்ளையடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு புத்தகமுமே, எந்த ஒரு கதையுமே, எந்த ஒரு நிகழ்ச்சியுமே தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோட ஒத்து போகும்போது இயல்பாகவே அது நமக்கு பிடிச்சிருது இல்லையா. அது மாதிரி தான் இந்த புத்தகம் பல பேரால் விரும்பப்பட்டு இந்த தொடரை புத்தகமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னதை இதை புத்தகமா மாத்தி கொடுத்துருக்காங்க. அதனோட பேர் தான் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். இந்த புத்தகத்தை, இவ்வளவு அருமையான ஒரு புத்தகத்தை வெளிக்கொண்டாந்த, அதாவது இந்த புத்தகம் வர காரணமாக இருந்த சுகபோதானந்தா இருக்காங்க இல்லையா, அந்த புத்தகத்தின் ஆசிரியர். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு துறவிங்க. இளம் வயதிலேயே துறவரம் பூண்டிருக்காரு. எம்ஏ முடிச்சிருக்காரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேடல் இருக்கும், ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். அது மாதிரி இவருடைய விருப்பம் அப்படிங்கிறது சந்நியாசம் தான். இளம் வயதிலேயே துறவரம் பூண்டிருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏன், எப்படி, எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விகளை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இவருடைய லெக்சர் இருக்கும். ஒவ்வொரு நாடாக போய், ஒவ்வொரு ஊராக போய், சில இடங்கள்ல, பல இடங்கள்ல, பல இடங்கள்ல இவர் நிறைய லெக்சரர் கொடுத்துருக்காரு. எந்த ஒரு அனுபவமுமே, எந்த ஒரு புத்தகமுமே சும்மா படிச்சுட்டு நம்ம அந்த நேரத்தில் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புத்தகத்தோட முழு பலன் நமக்கு கிடைக்காது. அதை என்றைக்குமே அதில் உள்ள அந்த அனுபவத்தோட நம்ம வாழ்க்கையோட பொருந்தி அதை நம்ம பரிபூரணமாக அதை நம்ம மனசால் ஏற்றுக்கும் போது தான் அது நம்மளுடைய முழு பலனையும் அடைஞ்ச மாதிரி. சரிங்க, இப்போது அடுத்த எபிசோடுக்கு போகலாம். அடுத்த எபிசோடோட தலைப்பு என்ன அப்படின்னா, அறிவு என்பது எறும்பு, வாழ்க்கை என்பது யானை. அதாவது இந்த நம்ம சுகபோதானந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு தடவை சொற்பொழிவு ஆற்றணும் அப்படின்ட்டு பரோடா போயிருக்கும்போது, சொற்பொழிவு முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு பெண்மணி அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு, என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது அத்தனையும் எனக்கு நடந்திருக்கு, என் குடும்பத்து ஆட்களால் நடந்திருக்கு, வெளியாட்களால் எனக்கு நடந்திருக்கு, இதை எப்படி ஃபேஸ் பண்ணி எனக்கு வெளியே வர்றதுன்னு தெரியலை அப்படின்னு இவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படி மனசில் உள்ளதை பகிர்ந்துக்கிட்டு, சரி சுவாமி ஏதாவது நமக்கு ஒரு ரிலீஃப் தருவாங்க, நமக்கு ஏதாவது பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கும்போது, அவர் என்ன பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே இது சகஜந்தாமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, நீ இது பூர்வ ஜென்ம கர்மா, ஏன்னா இப்போ பல சமயர்களை தானங்க சொல்கிறாங்க, நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச அது இது, அதனால தான் நீ இப்போ அனுபவிக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை மனோ தத்துவ ரீதியா இதெல்லாம் தாண்டி வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சின்ன கதை மூலமாக ஒரு ஒரு 2 லைனில் முடிக்கிறாரு. அதாவது ஒரு யானையும் இருக்குது, ஒரு எறும்பும் இருக்குது. அதாவது யானை காலுக்கு கீழே நிறைய எறும்புகள் வாழலாம். அந்த எறும்பை பொறுத்த வரைக்கும் அந்த யானையை எவ்வளோ தூரம் பாத்திர முடியும் சொல்லுங்க. ஒரு எறும்பே சின்னோண்டு, அந்த எறும்புல கண்ணு இன்னும் சின்னோண்டு, அதை வச்சு அது எவ்வளோ தூரம் அந்த யானையை அனலைஸ் பண்ணிடும். அதாவது 4 குருடர்கள் சேர்ந்துட்டு யானையோட ஒவ்வொரு காலு, துதிக்க இதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இதுதான் யானைன்னு வரையறுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இந்த எறும்போட கதையும். எறும்பு மிஞ்சி மிஞ்சி போனால் இத்தினோண்டு பார்க்குமா, முழு யானையை அதால் பார்க்க முடியாது. ஆனால் அது பார்க்குது பார்த்தீங்களா, அதுதான் அறிவு அப்படின்னு சுகபோதானந்தா சொல்லுவார். அதாவது நம்மளுடைய அறிவு எவ்வளவு கூர்மையானதாக இருந்தாலும் யானை போல தான் உலகம், யானை போல தான் வாழ்க்கை. நம்ம அதோடைய சிறு பகுதியை தான் பார்க்குறோம். அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை எல்லாரும் யானை மாதிரி மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அதை வாங்கிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்படி சொல்ல வரலை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறாங்க, அசர்ட்டிவ் அப்படின்னு ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் உள்ளவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தனக்குன்னு ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய ஏரியா, நம்மளுடைய ஊர், நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் நம்ம சொல்கிறத கேட்கறதுக்காக சில பேர் இருப்பாங்க, நம்ம சொல்கிறது தான் சரி அப்படின்ட்டு அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் சில பேர் இருப்பாங்க. அந்த அசர்ட்டிவ் அப்படிங்கிற குணம் உள்ளவங்க அந்த வட்டத்துக்குள்ளே 3rd person யாரும் வர்றதை விரும்பவே மாட்டாங்களாம். அந்த வட்டத்துக்குள்ளே நான் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் இருக்கணும். இப்போது நம்ம ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த முடிவு எடுத்ததுனால நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம்.
ஆனா என்ன நடந்தாலும் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணுமாங்க. அதாவது நம்மளுடைய எண்ணம் தான் செயல், செயல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டீம் லீடர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு டீம் லீடர்கிட்ட போவாங்க. அவர் வந்து ஒரு முடிவை சொல்லுவாரு. அது வந்து மேபி ப்ராஃபிட் கொடுக்கலாம், இல்ல லாஸ் கொடுக்கலாம். ஆனா என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீம் லீடர் தான். அப்படித்தான் நம்மளும் இருக்கணும். அந்த முடிவால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு என்னைக்கு அந்த மனப்பக்குவம் வருதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை வந்து நிலையாகும். இதுக்கு வந்து சின்னதா ஒரு பிரார்த்தனை சொல்றாரு. என்ன எப்படி கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி வேண்டணுமா கடவுள்கிட்ட? ஆண்டவா, என்னால எதையெல்லாம் மாத்த முடியுமோ அந்த மாத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு மன வலிமையை கொடு. ஒண்ணு இப்படி வேண்டணுமா. இன்னொன்னு, என்னால எதையெல்லாம் மாத்த முடியாதோ அதை மாத்த முடியாது அப்படின்னு கண்டுகொள்கிற அறிவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாத்த முடியும் அப்படின்னா எனக்கு மன வலிமையை கொடு, மாத்த முடியாது அப்படின்னா ஆமா முடியாது அப்படின்னு என்னால பார்க்கக்கூடிய அறிவை கொடுன்னு கேட்கிறாராம். இந்த 2 அறிவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு பக்குவம் அடைஞ்சோம் அப்படின்னா, பகுத்தறிவு கொண்டோம் அப்படின்னா இதோட நம்ம வாழ்க்கை நிறைவடையும். நம்ம வாழ்க்கை இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம போகும் அப்படின்னு இந்த எபிசோட முடிக்கிறாங்கங்க. நன்றி.